ஹலோ வியூவர்ஸ், நான் ரகுநாத். கொஞ்ச நாளாகவே யூடியூப் சேனலில் நிறைய சாங் ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே ஜஸ்ட் மியூசிக், அந்த மியூசிக் பேஸ் பண்ண ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு சாங்ன்றது ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒரு சாங்கில் மியூசிக் விட்டால் லிரிக்ஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் லிரிக்ஸ் பற்றி யாருமே பேசுகிறதில்ல. ஸோ இதை நான் ஒரு ட்ரையாக எடுத்துக்கிட்டு லிரிக்ஸையும் பேஸ் பண்ணி நிறைய லிரிக்ஸை இம்பார்ட்டன்ஸாக வச்சு புதுசாக வர்ற மூவிஸ், அது போக ஓல்டு மூவிஸ், இது எல்லாத்துக்கும் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, நம்ம கான்செப்ட்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, தேவ்னு நம்ம கார்த்திக் அவர் நடித்த படம் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 5 சாங்ஸ் மொத்தம் இருக்குது. டேய் மச்சான் தேவ் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜுடைய இந்த டிப்பிக்கல் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ஜோஷோட ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாங் நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக பேஸ் கித்தாரோட ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே உள்ள எலக்ட்ரிக் டிஸ்டார்ஷன் கித்தார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது போக இதில் இந்த சாங்கில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது கரெக்டாக தெரியல, சாக்ஸ் தானா இல்லை மௌத்தார்கனான்னு. பட் இட்ஸ் வெரி நைஸ். அது நீங்கள் கேட்கும்போதே உங்களை அது வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த முதல் நாளையில் ஸ்டார்டிங்கில் ஒரு பிட்டு வரும். அந்த அது சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு போல். பட் நான் கேட்கும்போது உங்களுக்கு அந்த மைண்ட் தானாக அங்கே போகும். அதே மாதிரி ஒரு இடத்துல பல்லவி முடிஞ்சு சரணம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த ஒரு மைன்யூட் ஒரு சின்ன ஒரு பர்க்யூஷன் ஒரு பர்க்யூஷனில் எண்ட் பண்ணுற மாதிரி எண்டாகி திரும்ப அது சரணம் ஸ்டார்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலகல கைலா கேங்குன்னு ஒரு சாங் வரும் கோவில், அதுவும் அவர் தான் பண்ணியிருப்பார் மியூசிக். அது அப்படியே ரெப்ளிகா மாதிரி இருக்குது. பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு சைலன்ஸ் ஆஃப் சவுண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல ஒரு பர்க்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. அடுத்தது அதே சாங்கில் ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்காரு. லைட்டாக ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி மேபி ஒரு 10 or 20 செலோ ஆர் வயலின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அது சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். பட் அது நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல சின்னதாக பீட் பாக்ஸ் மாதிரி வாயிலேயே பண்ணுற சவுண்டு ஒன்று இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கு. அடுத்தது ஒரு 2 இடத்துல லைட்டாக கேட்டுச்சு. ஒரு கிளாஸ் ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கிளாஸ் ஃப்ளூட்டும் இன்னொன்று பெரிய சைஸ் கிளாஸ் ஃப்ளூட், அதோட ரேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ரெண்டுமே அதுவும் நல்லாயிருக்கு. இதுதான் அந்த டேய் மச்சான் தேவ் சாங்கில் நல்லாயிருக்கு. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு அந்த சாங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் மை கேர்ள், இது ஹரிச்சரன் பாடியிருக்காரு. இந்த சாங் எப்படி சொல்கிறதுன்னா, நல்லா ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் எடுத்துக்கிட்டாலே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 சாங்ஸ், ஒரு மூவிக்கு 2 சாங்ஸ் அப்படி கொடுத்துருவார். இந்த படத்துலையும் நல்லா 2 சாங்ஸ் திரும்ப கேட்கலாம். அவங்களோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் திரும்ப ஆட்டோமேட்டிக் ப்ளே மோடில் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி, ரிப்பீட் மோடில் போடுற மாதிரி இருக்குது. அந்த சாங் நல்லாயிருக்கு. 100 முறைன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் பார்த்திங்கன்னா தாமரை எழுதியிருக்காங்க. அதுவும் ஷீ இஸ் மை கேர்ள் ரெண்டுமே ஒரு சிமிலர்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் சாங். எப்படின்னா, ஒரு ட்ராவல் பண்ணும்போது அழகாக ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு ஹெட்செட் போட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சாங் தான் அது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாங். 4வதாக ஒரு சாங், அது என்னென்னா அனங்கே சினுங்கலாமான்னு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாகவே மைக்கேல் ஜாக்சனோட பில்லி ஜீன் ஆல்பத்தோட டோட்டலாக அப்படியே இதாகுது. இன்னும் சொல்ல போனால் அதை காப்பி கேட்னு கூட சொல்லலாம். அது எப்படி இருக்குன்னா, அனங்கே சினுங்கலாமா நெருங்கி அணைக்க நான் இருக்கேன், இதுதான் தருணம் நெருங்கி வரணும், இப்படி ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டா பில்லி ஜீனில் வரும். Billie Jean is not my lover, she's just a girl who claimed that I am the one, but the kid is not my son, இப்படி வரும். இது ரெண்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குது. பட் சாங் ரொம்ப நல்லா இருக்குது. தாமரை எழுதியிருக்காங்க, ஹரிஹரன் பாடியிருக்காரு, அவரோட கோசிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அதில் முக்கியமாக லிரிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு லிரிக்ஸ் வருது, கரை தாண்டியே வந்து புயல் போல மோது விழி என்கிற பேரில் கயல் கொண்ட மாது இமை சாமரம் வீசி என்னை அள்ளும்போது சுமை நீங்கியே நானும் சாய்ந்தேன் சுகம் வேறியது.
எங்கடி நீ போனன்னு ஒரு சாங்கு. அது கபிலன் எழுதியிருக்காரு, எஸ்பிபி பாடியிருக்காரு. எஸ்பிபி இந்த சாங்கில் 2 சாங் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தான் சார், இந்த எம்மா எம்மா காதல் பொன்னம்மா சாங் மாதிரி நல்லா இருக்குது. அதில் வந்துட்டு லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கபிலன் பக்காவாக பண்ணியிருக்காரு. அதில் தண்ணீர் இல்லாமல் நாணல் இல்லையே, கண்ணீர் இல்லாமல் காதல் இல்லையேன்னு ஒரு லிரிக்ஸ் வருது. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த லவ்வை வந்து டெபிட் பண்ணுற மாதிரி, பெரும் பாவம் என்பது யாதெனில் அது காலம் காலமாய் காதல், இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்றென்றும் ஒரு 3ஆம் உலக மோதல் அப்படின்னு ஒரு சரணத்தில் எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதுலேயே லிரிக்ஸில், என்னை தேதி போல நீ கிழித்தாலும் உன்னை வாழ்த்தும் வாசகம் நான். டெய்லி அந்த தேதி கிழிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல வேர்டு இருக்கும், ஒரு குட் டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக்காக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அதை இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. பட் இந்த சாங் வந்துட்டு நல்லாயிருக்கு, எல்லாம் ஓகே. பட் இதை நீங்கள் கேட்கும்போது ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த உயிரிலே எனது உயிரிலே சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வேட்டையாடு விளையாடல, அதுவும் ஹாரிஸ் தான் பண்ணியிருப்பார். அந்த சாங்கோட அதில் வர்ற ஒரு இடத்த இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு அங்கே தான் மைண்ட் கொண்டு போகுது. நீங்கள் நிறையா அந்த சாங்ஸ் ஹாரிஸ் சாங்ஸ் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா மைண்டில் ஃபீட் ஆகி அது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வரும். அது எந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்குன்னா, உச்சரித்து நீயும் விலக எச்சரித்து நானும் வருக அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் வரும். இது ஸ்டார்ட் ஆகும்போதே அதை டெனோட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படின்னா, என்னை விட்டு எங்கடி நீ போன, காதல் இல்லா காதலை நான் அப்படி வருது. மற்றபடி சாங் ரொம்ப நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. உங்கள் திரும்ப திரும்ப ஒரு ரிப்பீட் மோடில் போடுற சாங் மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு, எல்லா சாங்ஸுமே ஓவராலாக நல்லாயிருக்கு. ஹாரிஸ் சார் பற்றி சொல்லணுன்னா, காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் இப்போ வரைக்கும் எப்படின்னா, ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் வேறு மியூசிக் டைரக்டர்ஸோட சாங் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஏன்னா அதை ஒரு ரியாலிட்டி கொண்டு வர முடியாது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும். பட் தலைவரோட சாங்ஸ் எடுத்தோன்னா உங்களுக்கு பக்காவாக வரும். ஒரு கீபோர்ட், ட்ரம்ஸு, கிட்டார் இருந்துட்டால் போதும், ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சாங்கோட ஒரிஜினல் சோலை கொண்டு வந்துடலாம். ஸோ காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட சாங்ஸ்லாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.